வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரவையை வச்சு எப்படி ஒரு போண்டா செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு ரவையை மிக்ஸி ஜாரில் நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்தாந்தாச்சு. இந்த பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா கலந்து மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆனதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரவை நல்லா ஊறி கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மைதா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தூள் சால்ட்டு, சோடா மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுட்டு சமையல் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே கலந்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் சூடாகினதுக்கு பின்னாடி நமக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி மாவு எடுத்து இந்த பாத்திரத்தில் எண்ணெயில் நல்லா சூடானதுக்கு முன்னாடி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றா எடுத்து விடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகட்டும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா திருப்பி வேக வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகுது பாருங்கள். இந்த கலருக்கு வரணும். அப்போதே நல்லா உள்ளே வெந்து மாவா இல்லாமல் 2 பக்கமும் நல்லா வெந்துருக்கும். நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சதே வேக வைக்கணும். அதிகமாக வச்சா கறியிரும், உள் பக்கம் வேகாததுனால நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற மாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒன்றா எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ போண்டா ரெடி. இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கார போண்டா ரெடி.
வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு உடனடியாக ஈவினிங் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.